ஹே பூஸ், நம்ம இன்றைக்கி மூக்கரத்தை கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு பேர் தான் மூக்கரத்தை. இதில் அந்த பிங்க் கலரில் ஃப்ளவர் இருக்கும். இதோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெத்தலை உங்களுக்கு தெரியும். இது கற்பூரவள்ளி. இப்போது ஒரு பாத்திரத்தில் மூக்கரத்தையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கற்பூரவள்ளி, ஒரு வெத்தலை, ஒரு ஆடாத்தோட இலை, கொஞ்சம் துளசி, இதையெல்லாம் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 லிட்டருக்கு மேலேயே ஊற்றிடுங்க. இது கூடவே ஒரு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுடுங்க. இது நல்லா கொதித்து ஒரு 250 ml 200 ml அளவுக்கு சுண்டி வரணும். அந்த கலரே அப்படியே க்ரீன் கலராக மாறும். இப்போது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெப்பர், ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் அதிலேயே சேர்த்துடுங்க. இதை நீங்கள் ஆரம்பத்துலேயும் சேர்த்துக்கலாம், இப்போவும் சேர்த்துக்கலாம். இப்போது இது போட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொதிக்கணும். கொதிச்சுது அப்படின்னா இந்த க்ரீன் இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீனாக வந்துடும். அந்த டைமில் அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் அந்த கஷாயத்தை கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே குடிச்சிக்கலாம். அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வரைக்கும் குடிக்கலாம். குழந்தைகளுக்குனா ஒரு 50 ml கொடுங்க போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.